السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும், குறிப்பாக ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாளுடைய தினத்தில் உலூஹியத் என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுடைய தியாக திருநாளில் நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கூடினோமோ அதனுடைய நிரப்பமான கூலியை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திடுவானாக. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இந்த வருடம் பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் செலவழித்து உடல் சௌகரியங்களையும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிரப்பமான கூலியை தந்து அருள் புரிந்திடுவானாக. அதை போன்றதொரு ஆவலோடு நாமும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்மவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை வெகு விரைவில் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, பெரியவர்களே,
இந்த நல்ல நேரத்தில் இதே போன்ற ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 23 ஆண்டு காலம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்தார்கள். ஏகத்துவத்தை இந்த மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தினார்கள். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிறார்கள் என்கின்ற தகவலை அறிந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு ஹஜ்ஜுடைய பாடத்தை விளக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்து, நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தார்கள். அப்படி கட்டளை பிறப்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கள் விடைபெறுவதற்கு முன்பாக அரஃபாவுடைய தினத்திலே வைத்து மக்களுக்கு மிகப்பெரிய நீண்ட ஒரு உபதேசத்தை செய்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்டத்தட்ட 18-19க்கும் மேல் அதிகமான தகவல்களை அந்த இடத்திலே மக்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கூறி மக்களுக்கு அந்த தகவலை தெளிவுபடுத்தினார்கள். நேரம் மிக மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அரஃபாவுடைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டிய ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் இந்த திடலில் நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய படிப்பினையாக அமையும் என்பதற்காக அந்த தகவலை மட்டும் இந்த நேரத்திலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு நபி, அவருடைய தியாக வாழ்வு, அவருடைய குடும்பத்தினுடைய அந்த தியாகத்தினுடைய நிலை, தன்னுடைய மகன் அந்த ரப்புக்கு கட்டுப்பட்ட விதம், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே எவ்வளவோ இடங்களில் வர்ணிக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்திலே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் தெரியுமா? 16வது அத்தியாயத்துடைய 123வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ثم اوحينا اليك ان اتبع ملة ابراهيم حنيفا, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், முஹம்மதே நபியே, ஓர்முகப்படுத்தப்பட்ட இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வஹ்யின் மூலம் உங்களுக்கு நாம் அறிவிப்பு கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற வார்த்தை என்ன? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியே. காரணம், அவர் அவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார், அவ்வளவு கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டிருக்கிறார். அவர் செய்த தியாகம், நாடு கடத்தப்பட்டு ஊரை விட்டு அவர் ஹிஜ்ரத் செய்து பல நாடுகளுக்கு சென்றும் கூட ஏகத்துவ பிரச்சாரத்திலே உறுதியாக நின்றவர். தந்தைக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவர், தந்தையிடத்திலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னவர், தன்னுடைய சமுதாய மன்னனிடத்திலே இஸ்லாத்தை பற்றி பேசியவர், தான் சூழ்ந்திருந்த மக்கள் மத்தியிலே ஏகத்துவ பிரகடனத்தை படுத்தியவர், யாரும் இந்த மார்க்கத்தை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர், பல நாடுகளுக்கு சென்ற பிறகும் கூட இந்த அழைப்பு பணிகளை உறுதியாக இருந்தாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஹம்மதே, இந்த தூதருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய வாழ்வை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு படிப்பணியை நம்முடைய வாழ்க்கையில எடுப்பதாக இருந்தால், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை பார்த்து கவலைப்பட்டு ஏகத்துவம் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இடங்கள் கடந்தும் கூட அந்த அழைப்பு பணியில் உறுதியாக இருந்தாரே, அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக நாம் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 95வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, குல் ஸதகல்லாஹ்
நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா உண்மையே கூறுகின்றான், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் உண்மையை சொல்கின்றான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. முஃமின்களே, முற்றிலும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து அல்லாஹ்விற்காக வேண்டி ஓர்முகப்படுத்தப்பட்ட அந்த இப்ராஹீமுடைய மார்க்கத்தை முஃமின்களே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இந்த இடத்தில் அல்லாஹ் இறை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறான். முதலில் சொன்ன ஆயத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறான், இறை விசுவாசிகளே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. அந்த அளவிற்கு அந்த தூதருடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சொல்கிறான். சகோதரர்களே, ஆக நாம் செய்திக்கு வருவோம். இதே போன்ற ஒரு கூட்டம் 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள் கூடியிருந்த இடம், அந்த 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள் கூடியிருந்த அந்த ஒரு திடலில் அல்லாஹ்வுடைய ரசூல் வெயில் என்று கூட பார்க்காமல் சிரமங்களை எல்லாம் தவிர்த்தெழுந்து இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த உரை அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய உரை. அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நிறைய தகவல்களை எடுத்துச் சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த தகவல்களில் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ கௌலி, என்னிடத்திலே இருந்து நான் சொல்வதை நீங்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய செய்தியை மக்களே நீங்கள் மிக கவனமாக கேளுங்கள். காரணம், இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களை சந்திப்பேன் என்பது எனக்கு தெரியாது. அதே போல இந்த நாளுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது மக்களே. ஆகவே நான் சொல்வதை மிக கவனமாக நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பாருங்கள் சகோதரர்களே, புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பினுடைய 1742வது செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டிய தகவல். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்ததுரூன ஐயு யௌமின் ஹாதா. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், மக்களே, இந்த நாள் எந்த நாள் என்று நீங்கள் அறிவீர்களா என்று மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்டார்கள். காலு அல்லாஹு ரசூல் ஐலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று சொன்ன உடனேயே ஃபகால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், ஃபஇன்ன ஹாதா யௌமுன் ஹராமுன், நிச்சயமாக இந்த நாள் புனிதமிக்க நாளாகும், இந்த நாள் கண்ணியத்திற்குரிய புனிதமிக்க நாளாகும். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், அஃபததுரூன ஐயு பலத ஹாதா, மக்களே, இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஐலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கின்ற பொழுது, பலதுன் ஹராமுன், இது புனிதமிக்க நகரமாகும், இந்த இடம் புனிதமிக்க நகரமாகும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவதாக ஒரு செய்தியை கேட்டார்கள். அஃபததுரூன ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரே அறிந்தவர்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொன்னார்கள், ஷஹருன் ஹராமுன், இது புனிதமிக்க மாதமாகும், இது புனிதமிக்க மாதமாகும். இந்த மாதம் புனிதம், இந்த நாள் புனிதம், இந்த இடம் புனிதம். எப்படி இதெல்லாம் புனிதமாக இருக்கின்றதோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹராம அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி விட்டான். எதை தெரியுமா? திமாஅக்கும், உங்களுடைய உயிர்களையும், வ அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்களையும், வ அக்ராலக்கும், உங்களுடைய மானங்களையும் பிறருக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? எப்படி இந்த மாதம் புனிதமோ, எப்படி இந்த நாள் புனிதமோ, எப்படி இந்த இடம் புனிதமோ, அதே போல பிறருடைய உயிர் உங்களுக்கு புனிதமானது, பிறருடைய செல்வம் உங்களுக்கு புனிதமானது, பிறருடைய மானம், கௌரவம், அந்தஸ்து
மரியாதை உங்களுக்கு புனிதமானது, அதிலே நீங்கள் கை வைத்து விடாதீர்கள். சுயமரியாதைகளை நீங்கள் கை வைத்து விடாதீர்கள். பிறரை ஏளனமாக நீங்கள் பார்த்து விடாதீர்கள். பிறரை நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். நீங்கள் பிறருடைய மானத்தோடு விளையாண்டு விடாதீர்கள். காரணம், நம்முடைய அமல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் அப்படி மானத்தோடு விளையாண்டால் அது அல்லாஹ்விடத்திலே பறிக்கப்பட்டு விடும். நம்முடைய அமல்களை வேறு ஒரு நபர் பிடுங்கிக் கொண்டு போய் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை உண்டாகும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, பிறர் மானத்தோடு நீங்கள் விளையாடக்கூடாது, பிறருடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரிக்க கூடாது, பிறருடைய உயிரின் மீது உங்களுடைய எந்த வகையான ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது என்று அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அரஃபாவுடைய தினத்தில் வைத்து முதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களிடத்தில் பிரகடனப்படுத்திய வார்த்தை இதுதான். நீங்கள் ஒரு முஸ்லிம் என்றால் ஏளனமாக பிறரை பார்த்து விடாதீர்கள். நீங்கள் முஸ்லிம் என்றால் தான் உயர்ந்தவன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பிறரை அற்பமாக நீங்கள் கருதி விடாதீர்கள். பிறருக்கும் மரியாதையை கொடுங்கள். அவனுடைய மானத்திலே நீங்கள் கை வைக்காமல் அவனிடத்திலே கண்ணியமாக நடக்க வேண்டும். அவனுடைய உயிரை அநியாயமாக நீங்கள் கொலை செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்திலே பிரகடனப்படுத்தினார்கள். சகோதரர்களே, புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பினுடைய 2442வது செய்தி மிக மிக நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். சகோதரர்களே, நாம் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு சகோதரன். ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு சகோதரி ஆவாள். லா யஸ்லிமுஹு, அவனுக்கு அவர்கள் அநீதியும் இழைக்க மாட்டார்கள். வலா யுஸ்லிமுஹு, அவனை பிறரது அநீதிக்கு ஆளாக்கும்படி இவர்கள் விட்டு வைக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வமன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி, எவர் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ, கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அவருடைய தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னொரு சகோதரன், தன்னுடைய சகோதரிக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னொரு சகோதரி. வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தி, எவர் ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை இந்த உலகத்தில் வாழும்போது நீக்குவாரோ, அவருடைய கஷ்டத்தை அகற்றுவாரோ, அவருடைய துன்பங்களை எல்லாம் இவர் போக்குவாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பத்தி யௌமில் கியாமா, அவரை விட்டும் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துன்பங்களில் ஒரு துன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே அவர்களை விட்டும் அகற்றுவான். வமன் சத்தர முஸ்லிமன், எவர் ஒரு முஸ்லிமுடைய குறை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மறைக்கின்றாரோ, அவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்து அவரிடத்தில் நேரடியாக போய் சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவருக்காக வேண்டி எவர் மன்றாடுகிறார்களோ, அதை மறைக்கின்றார்களோ, விளம்பரப்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவரை படுத்தி அசிங்கப்படுத்தாமல் அவருடைய தன்மானத்தோடு விளையாடாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளில் அவருடைய குறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான தகவல்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய நண்பர்களுடைய வட்டத்திலும் சரி, நம்முடைய ஜமாத்தினுடைய வட்டத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய வாழ்வு என்பது பிறரை அற்பமாக, பிற முஸ்லிமோடு இணக்கம் இல்லாமல் அவரை பார்த்து சலாம் சொல்வதிலும் கூட ஒரு தயக்கம் காட்டி, நான் பெரியவன், என்னிடத்திலே பொருளாதாரம் உண்டு, என்னிடத்திலே வாகனங்கள் உண்டு, செல்வங்கள் உண்டு, நான் உயர்ந்த குலத்திலே இருக்கிறேன் என்கின்ற இருமாறுக்கு சிந்தனையோடு ஒரு சகோதரன் பார்க்கக்கூடாது, இழிவாக கருதக்கூடாது, அவனுடைய தன்மையோடு விளையாண்டு விடக்கூடாது என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு சொல்கிறது. சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே வைத்து ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பினுடைய 23489வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்திலே சொல்வதை நீங்கள் கேளுங்கள், ஒரு அரபியனை விட ஒரு அஜமி தாழ்ந்தவன் அல்ல, ஒரு அஜமியை விட ஒரு அரபி உயர்ந்தவனும் அல்ல, கருப்பனை விட வெள்ளையன் தாழ்ந்தவன் அல்ல, வெள்ளையனை விட கருப்பனும் தாழ்ந்தவன் அல்ல,
இந்த உலகத்தில் யாருக்கு இரையச்சம் இருக்குமோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவருமே சமம் என்கின்ற பிரதி அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்திலே சொன்னதுடைய காரணம் என்ன? பெருமையின் இடத்திலே வந்துவிடக் கூடாது, நான் உயர்ந்தவன் என்கின்ற சிந்தனை இடத்தில் வந்துவிடக் கூடாது, நான் சக முஸ்லிம்களிடத்தில் நெருக்கமாக இணக்கமாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நிலையைத்தான் இதிலே இருந்து நமக்கு கற்றுத் தருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு லட்சம் மக்கள் சென்றார்களே, எல்லாம் ஒரே ஆடை, ஒரே வெண்ணிற ஆடை. அந்த வெண்ணிற ஆடையோடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்க முடியுமா? இஸ்லாத்தில் மட்டும்தான் சகோதரத்துவம், இஸ்லாத்தில் மட்டும்தான் மனிதநேயம், இஸ்லாத்தில் மட்டும்தான் தொழுகையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு இல்லாத நிலை. வேற எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பாருங்கள், அந்த நிலையை பார்க்க முடியும். இஸ்லாத்தில் தொழுகையிலே நின்றோமே, இதிலே பணக்காரர் ஏழை என்று பார்க்க முடியுமா? நம்முடைய பாதம் பிறருடைய தலையில் படுமே. அந்த அரபாவுடைய தினத்தில் மைதானத்தில், அந்த பள்ளத்தாக்கில் மலைகளிலே எவ்வளவோ மக்கள் உறங்குவதற்கு இடமில்லாமல் அவர்கள் எப்படி உறங்கினார்கள்? தலையணை இல்லை, ஆடை இல்லை, கம்பளி இல்லை, ஏசி இல்லை, எல்லாம் ஒரே சமமாக இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு பிரகடனப்படுத்துகிறார்கள் என்றால், இந்த நாளில் இந்த நபியை பற்றி நாம் மறந்து கடந்து போக முடியுமா? இப்ராஹிமுடைய வாழ்வை விட்டு நம்மால் கடந்து போக முடியுமா? அவருடைய வாழ்வே தியாகம். அந்த ஹஜ்ஜிற்காக அந்த குடும்பம், அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் பட்ட தியாகங்கள், கஷ்டங்கள் எல்லாம் பேசுவதாக இருந்தால் நாள் முழுக்க பேசலாம், மாதம் முழுக்க பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு தியாகத்தோடு இந்த உலகத்தில் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய அல்மரியாம் திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்தினுடைய 131வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, இது கால ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமுக்கு அவனுடைய இரட்சகன் நீர் கட்டுப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார். இப்ராஹிமே, நீ கட்டுப்படுகின்ற ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய இரட்சகனுக்கு முற்றிலும் நான் கட்டுப்பட்டு விடுகிறேன் என்று சரணடைந்தாரே, அந்த வாழ்வை இந்த மனித சமுதாயம் யோசிக்க வேண்டும். அடுத்து 14வது அத்தியாயத்துடைய 40வது வசனம், அல்லாஹு தஆலா இந்த நபியை பற்றி எப்படி வர்ணிக்கிறான் என்று பாருங்கள். அவர் கேட்டு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, என்னுடைய இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னுடைய சந்ததியில் உள்ள மக்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். ஒரு நபியினுடைய துஆ. இன்னைக்கு குடும்பத்தில் தந்தைக்கு தொழுகை உண்டு, தாய்க்கு தொழுகை இல்லை, மகனுக்கு தொழுகை உண்டு, பிற மக்களுக்கு தொழுகை இல்லை. ஆனால் இந்த நபி கேட்ட துஆ என்ன? எங்களை தொழுகையாளியாக ஆக்கிய அல்லாஹ், நாங்கள் நிரந்தர தொழுகையாளியாக இருக்க வேண்டும் ரஹ்மானே என்று சொல்லிவிட்டு அடுத்து ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அஸ்லிம், முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பட்ட நபியாக இருந்து தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்ற நிலை வந்த பொழுதும் கூட முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை துறந்து அவர் போய் ஒரு இடத்துல விட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எங்க மக்களையும் மனைவியும் விட்டு திரும்பி வந்தாரே, அந்த தியாகம், அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்குமே மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிற முஸ்லிமிடத்திலே சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய அந்த நிலைமை, புன்முறுவலோடு சலாம் சொல்லி சிரித்து பழகக்கூடிய பண்புகள், இதெல்லாம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.